கிரேக். இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க? இப்போ நம்ம தெம்மாவட்ட சைடில் காட்டுக்கீரைம்பாங்க, கோயம்புத்தூர் சைடில் பண்ணைக்கீரைங்கிறாங்க. நம்ம காலங்காலமாக காட்டுக்கீரைன்னு நமக்கு சொல்லியிருக்கிறோம். அது எப்படி இருக்குங்க? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எத்தனை ரீசன் சொல்கிறீங்க? இந்த கீரை வந்துங்க 3 மாதம் தான் கிடைக்கும். 2 மாதம் 2.5 மாதம் தான் மெயினாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மழை பெய்யுது பார்த்திங்களா, அந்த மழை பெஞ்சு காட்டுகளில் தோட்டம் பம்பு செட்டு அது வேறங்க. அந்த இடத்துல இந்த கீரை அவ்வளோவா வராது. காட்டுகளில் இந்த பருத்தி சோளம் எல்லாம் விதைக்கிறாங்க பார்த்திங்களா, மழைக்கு மட்டும்தான் வெள்ளாமல் அந்த இடத்துகளில் தாங்க இந்த கீரை மெயினாக வரும். எங்கேயா இருந்தாலும் அந்த மாதிரி நிலத்துகளில் இந்த கீரை முளைக்கும். 2 மாதம் 2.5 மாதம் அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு மேலேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி பூ வந்துடும். இந்த கீரை தாங்க, இந்த கீரை தான் இப்படி தாங்க இருக்கும். இதில் பூ வந்தால் அந்த கீரை வந்து காரில் அடிச்சிடும், முத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தம். அதனால் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் காட்டினோம் பார்த்திங்களா, அந்த வெள்ளை பூ வந்துடுச்சுன்னா. இப்போ வியாபாரத்துக்கு அந்த பூ இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கிள்ளி கொண்டாந்து இந்த கீரை ஆசைப்பட்டு நாங்கள் வாங்கினோங்க. மார்க்கெட்டுக்கு போனோம், எங்களுக்கு ஆசையாக ஆகிப்போச்சு. கிடைக்கல இந்த வருஷத்தில் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு அம்மா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்ருச்சு. என்ன பண்ண, நமக்கு ஆசையாக இருக்குதே, நம்ம நல்லா சாப்பிட்டோமே. சின்ன குழந்தைகளில் நமக்கு சும்மாவே எடுத்து சாப்பிட்டோமே, ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி எடுத்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேங்க. இது ரொம்ப காட்டுக்கீரை, ரொம்ப நல்லாயிருக்கும். இலை எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கணுங்க. இப்படி இருக்கணும். இலை வந்து நீளமாக இருக்கணும். இதுதான் காட்டுக்கீரை. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. வருங்க, இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ வச்சுக்கலாங்க. வேகட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. லைட்டாக பூ போட்டுக்கலாம், கொஞ்சம் பூ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாங்க. அப்படின்னா இந்த கீரையில் தொக்கு பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கிராமங்கள்லாம் கிடைக்குங்க. இது சீசன் தாங்க. கிடச்சிதுன்னா இந்த செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடணும். லைட்டாக தான் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இவ்வளோ தான் வந்திருக்குதுங்க. அவ்வளோ கீரை போட்டாச்சுல, இவ்வளோ தான் வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. சரி, இப்போ ஸ்டவ் வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 4 பூண்டு பல் இடிகளில் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். இதனால் வெங்காயம் நல்லா கொஞ்சோண்டு தான் இருக்கனால இவ்வளோ வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகமும் பூண்டு உள்ளது இடித்து வச்சது போட்டுக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள், நல்லா பொரிஞ்சது. பூண்டெல்லாம் தெரியுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சது தெரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகா தாங்க காரத்துக்கு, வரமிளகா. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ
அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு கொஞ்சோண்டு தான் கிடச்சிருக்குது, இந்த காரம் போதும். நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கீரையை இங்கே போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களை. இந்த அளவில் புளி வரும் கரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற்றிக்கோங்க. இந்த அளவில் கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுத்துருக்கோங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போடுறவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன் இந்த கடலைப்பருப்பு வறுத்து போடுறேன்னு சொன்னால் டேஸ்ட் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக காட்டுறமாங்க. இவ்வளவுதான், அவ்வளோ பொடி தான் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, ரெடி ஆயிடுச்சு. காட்டுக்கீரை தொக்கு ரெடி. இங்கே பாருங்கள், இவ்வளவுதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு சாப்பிட்டா, சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. சரி, காட்டுக்கீரை தொக்கு இந்த செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரீக். அடுத்து நான் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.